மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ஜூலை 10க்கு பிறகு, அதாவது வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பௌர்ணமிக்கு பிறகு நல்லதாக நடக்கும். பௌர்ணமி தினத்தன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையை அடைய முடியும். இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே போக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையே உங்களுக்கு இந்த மாதம் தரப்போகுதா இல்லையா? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் என்ன, தாக்கங்கள் எப்படி அமைய போகுது, கொடூரமா பௌர்ணமி இருக்குமா இல்லை பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் நடக்குமா அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரசித்து ருசித்து சாப்பிட்றதுல கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. அப்படி தான் உங்களோட எண்ண ஓட்டமே இருக்கும். ஒருத்தங்க பேச வரதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத யூகிக்கக்கூடிய இயல்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே நல்லவையாக தான் இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் உங்களோட ராசி அதிபதி உங்களுக்கு முக அழகியில் கொடுத்துருப்பார். உங்களுக்கு இருக்கக்கூடிய பேச்சு திறமையால் அனைவரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் ரொம்பவுமே சிந்தனை பிரியர்களாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தீர்மானம் செஞ்சுட்டிங்கன்னா அதை அப்படியே செஞ்சு முடிக்கிற வரைக்குமே தூக்கம் இல்லாமல் கூட வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. எப்பொழுதுமே இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு டைமில் ஒரு வேலைலாம் செய்ய மாட்டீங்க. ஒரு டைமில் பல வேலைகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனால் எல்லா வேலையுமே கச்சிதமாக செயலாற்றக்கூடிய திறமை உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். உங்களுடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு உங்களை சுலபமாக மாற்றிக்குவீங்க. நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை எளிதில் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க. ஏழையாக இருந்தால் உதவி அப்படின்னு சொல்லி வந்து கேட்டால் உடனே தயங்காமல் செய்யக்கூடிய ராசி இந்த மிதுனம் ராசி தான். எடுத்த வேலையெல்லாம் இந்த அரைகுறையை விட்டுட்டு போகிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. செய்கிற வேலையை கச்சிதமாக செய்யணும். ஒரு வேலையை தொடங்கிட்டா அந்த வேலையில் முடிவு அப்படிங்கிறது வெற்றியாக இருக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்வீங்க. அதே போல் ஒரு கூட்டமாக ஒரு வேலையை செஞ்சால் கூட உங்களோட பணிகள் சிறப்பாக தெரியும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்களோட பேச்சு செய்கை எல்லாமே இரட்டைத்தன்மையாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்குரிய அடையாளச்சினமே அப்படி தான் இருக்கும். ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, பெருசு சின்னது, அதே போல் முன்கூட்டியே வருவது வராதது, இது எல்லாமே எளிதில் தீர்மானிக்கக்கூடிய இயல்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடியதில் ஒரு சிறப்பான செயலாக பார்க்கப்படுது. ஆனாலும் நீங்கள் அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்கி கொள்ள மாட்டீங்க. கடினமாக உழைப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க. ஆனால் திடீர்னு யாராவது ஒரு விஷயத்த சொல்லிட்டா ரொம்பவுமே கவலைப்பட்டுருவீங்க. அந்த ஷாக்காகவும் சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு அந்த இயல்பிலேயே அந்த குணம் இருக்கும். அதிக துயரம் பரபரப்பெல்லாம் தாங்கி கொள்ளவே முடியாது. அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துருவீங்க. இந்த ராசியில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே மற்றவங்க சொல்கிறத கேட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்த மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் சிந்திச்சு சிறப்பாக செயலாற்றக்கூடியவங்களா மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. எல்லோருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மைகளை செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையுமே வரல, ஏன் நான் மற்றவங்களுக்கு சொல்கிறது நல்லதாக நடக்குது, அதை என்னோடய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்தினா நல்லதாக நடக்கலை அப்படிங்கிற எண்ணம் மிதுன ராசி அன்பர்கள் பெரும்பாலான பேருக்கு இந்த ஒரு கேள்வி உங்களோட மனதில் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே சிறப்பாக செயலாற்றக்கூடியவங்க தான். வரக்கூடிய நன்மைகளை நீங்கள் சாதகமாக தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான். புதன் கிழமையில் மிதுன ராசி அன்பர்கள் முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் அதீத முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். வரக்கூடிய துன்பங்களை துடித்தெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு தானாக பிறக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களுமே முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அதே போல் உங்களுக்காக முருகனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம தொடர்ந்து உங்களுக்கு இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரகங்கள், இந்த மாதத்தில் ஏற்படும் கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதற்கு சரியான இடத்துல தீர்வு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா தான் சரியான இடத்துல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சு தீர்வு பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தொடர்ந்து இப்போ எதிர்ப்புகளை கூட புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன் பகவானையே அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள், என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய பிள்ளைகளின் படிப்புக்காக நீங்கள் இந்த மாதம் அதிகம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும்.
அதுவும் ஒரு சிலருக்கு மேல் படிப்புக்காக உங்களோட பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி வைப்பீங்க. உங்களுடைய தந்தையாரின் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும். மருத்துவ செலவு கொஞ்சம் வரும். வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு சில நாட்கள் பிரிந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் உருவாகும். சிலருக்கு திடீர் வெளிநாட்டு பயணம் செல்வதற்கு வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தில் ஏட்டிக்கு போட்டியாக பேசி சண்டை சச்சரவுகளை வளர்க்காதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. மனைவி கோபித்துட்டு தாய் வீட்டுக்கு போவதற்கு கூட வழி ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது குடும்பத்தில் நிம்மதியான சூழலை உருவாக்கும். ஃபைனான்ஸ் தொழிலில் இருக்கிறவங்களா ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உருவாகும். கையிருப்பு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் நிறைய கிரக நிலைகள் அமைப்புகள் பார்த்தா உங்களுக்கு சாதகமான பல வாய்ப்புகளுமே வந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. ஏன்னா இந்த மாதத்தின் கிரகங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்போ சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எந்த விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டங்களாக இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இதை குறித்து நாம் இப்போ பார்க்கலாம். இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களை கொண்டதாக இருக்குது. இந்த ராசியின் அதிபதி புதன் பகவான். இந்த ராசி அதிபதி உங்களோட ஆட்சி அவரோட ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்பவுமே விசேஷமாக பார்க்கப்படுது. உங்கள் ராசியில் குரு, சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எடுத்த காரியங்கள், செல்லும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். இந்த மாதம் ஏற்படும் மாற்றங்கள் 6, 11. இதற்குரிய அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால தொழிலில், புதிய வேலையில் மிகுந்த தடை வந்தாலுமே துணிச்சலாக தயாராக அதை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டாகும். இனி தொழிலில் நல்ல மாற்றம் உருவாகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வருட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது எல்லாமே நல்ல நிலையில தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கிறாங்க. மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்களை வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் கணிக்கப்படுது. உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியாக சூரியன் ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷமாக சொல்லலாம். குரு சம்பந்தத்தோடு புதனும் சேர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் உருவாகும். இந்த சமயத்தில் திருமண பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பிராப்தம் உண்டாகும். வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகமும் பிறக்கும். தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று பின்னடைவு ஏற்படும். கவனமாக இருங்க. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. எந்த இடத்துல கால் எடுத்து வச்சாலும் உங்கள் குறி பணத்தின் மீது தான் இருக்கும். விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடைய நோக்கத்தில் நீங்கள் செயல்படுவீங்க. பொருட்களை அடையும் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகியிருக்கு. உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்ல பயனை பெற்றுக் கொடுக்கும். 2வது திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கூட சரியான வரன் கிடைக்கும். அதே போல் அபிலாஷைகள் அனைத்தும் வெற்றி பெறும். மூத்த சகோதரிகள் மூலமாக நல்ல ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஐடி வேலையில், கலைத்துறையில், ஆடிட்டிங், அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மாதம். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையுமே சிறப்பான நல்ல மாற்றங்களை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. அதே போல் இந்த பௌர்ணமி தினத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், இது வரைக்கும் வந்த தங்கு தடைகள், இனி வரக்கூடிய தடைகள், இது எல்லாமே உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நீங்கள் குடும்பத்தோடு உங்களுடைய குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். பௌர்ணமியில் குல தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் அந்த குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கும். செல்வ நிலையிலுமே சிறப்பாக வளரும். கண் திருஷ்டி, கோளாறு, காரிய தடை இது எல்லாமே விளக்கப்பெற பௌர்ணமியில் ஒரு மனிதன் அவங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டால் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற முடியும். இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே தீர்க்க உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்ருக்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வம், நீங்கள் கடைசியாக எப்போ உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சால் மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே உங்களோட குலதெய்வத்தை வழிபடுறத முறையாக கடைபிடிச்சிட்டு வாங்க. கொஞ்ச நாள்லேயே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்கூட காண்பீங்க. உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு பரிபூர்ண அருளையுமே கொடுக்கும். எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன மிதுன ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
உங்களுடைய நண்பர்கள் மிதுன ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து வார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.